மானிட்டரி பாலிசிங்கிறது ரிசர்வ் பேங்க் வந்து பணத்தை எவ்வளோ இன்ஃப்யூஸ் பண்ணும் சிஸ்டமில், ம். ரொம்ப பணம் இருந்தால் பணத்தை எவ்வளோ வெளில எடுக்கும், எந்த ரேட்டில் பேங்க்குக்கு இவங்க கடன் கொடுப்பாங்க, ரிசர்வ் பேங்க் வந்து பேங்க்குக்கு எவ்வளோ கடன் கொடுப்பாங்க, எவ்வளோ பணத்தை வந்து இவங்க வட்டி இல்லாமல் ரொம்ப கம்மி வட்டிக்கு ரிசர்வ் பேங்க்கில் வைக்கணும், எஸ்எல்ஆர் எவ்வளோ இருக்கணும், ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ எவ்வளோ இருக்கணும், அண்ட் இன்கேஸ் ரிசர்வ் பேங்க்கில் எக்ஸஸ் லிக்விடிட்டி இவங்க பேக் பண்ணியிருந்தாங்கன்னா இவங்களுக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும், இதெல்லாம் வச்சு வட்டி விகிதத்தை டிசைட் பண்ணுற ஒரு மீட்டிங் அது. அது வந்து பணவீக்கத்தை வச்சு டிசைட் பண்ணுவாங்க. பணவீக்கம் ஒரேடியாக இறங்கிடுச்சுன்னா இதை வட்டி விகிதத்தை ஏற்றுவாங்க, பணவீக்கம் குறைஞ்சிருச்சுன்னா வட்டி விகிதத்தை குறைப்பாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ரிசர்வ் பேங்க் கவர்னர் வட்டி விகிதத்தை குறைக்கல, அதனாலேயே அவர் மாற்றப்பட்டார். அவருக்கு அப்புறம் 2 வாட்டி வட்டி விகிதத்தை குறைச்சிட்டு இந்த வாட்டி 0.5% வட்டி விகிதத்தையும் குறைச்சிட்டு, இந்த சிஆர்ஆர் ரேஷியோங்கிறது தான் நீங்கள் பேங்க்குக்கு எவ்வளோ பணம் வைக்க போகிறீங்கன்னு, அந்த சிஆர்ஆர் ரேஷியோவை 1% பேங்க் ஆர்பிஐயில் வட்டி இல்லாத வைக்கிறது எவ்வளோங்கிறத இருந்த பர்சன்டேஜை 4லேருந்து 3ன்னு நான் நினைக்கிறேன், அதை குறைக்கிறேன் அப்படின்னு சொன்னார்.